ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல்னா சிக்கன் கிரேவி தான். நம்ம அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டோம். வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, சிக்கனை நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வெங்காயத்தை நல்லா மிக்சியில் அரைச்சி அதையும் தக்காளியும் தனித்தனியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கிறோம். எதுக்குன்னா, நம்ம கிரேவி பண்ணும்போது இப்படி அரைச்சி வச்சு பண்ணும்போது அது ஒரு டேஸ்ட்டாக நம்மளுக்கு இருக்கும். அப்படியே போட்டு செய்கிறதுக்கும் இப்படி அரைச்சி பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது ஒரு பேனில் நம்ம எண்ணெய் காய வச்சு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் போட்டுடுறோம். போட்டு அது கொஞ்சம் இதானதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுட்டோம். வதக்கி விட்டக்கப்புறம் வெங்காயம் போடுங்க. இந்த ஸ்டெப் அப்படியே ஸ்டெப்பாக பண்ணுங்கள். நீங்கள் ஏதாச்சும் ஒரு ப்ராசஸ் மாற்றி பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த டேஸ்ட் நம்மளுக்கு கிடைக்காது. இஞ்சி பூண்டு பேஸ்ட், வெங்காயம், தக்காளி. வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு அது வதங்கினக்கப்புறம் தான் நம்ம தக்காளியை போடணும். உடனே தக்காளியை போட்டுறக்கூடாது. அடுத்து தக்காளியை போட்டு அதை கொஞ்சம் நேரம் வதக்குங்க. வதக்குறதுக்கே நம்ம ஒரு 10 நிமிட்ஸ் ஆச்சும் எடுக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் நம்ம வத்தப்பொடி போடுறோம். இது 1/4 கிலோ கறினால நம்ம 1 ஸ்பூன் வத்தப்பொடி போட்டிருக்கோம். 1 ஸ்பூன் வத்தப்பொடி போட்டு சிக்கனை போட்டு நல்லா விரவிடுங்க. நல்லா அந்த கிரேவி சிக்கனில் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அடுத்து நம்ம 2 ஸ்பூன் கறி மசால் பொடி போடுறோம். கறி மசால் பொடி 2 ஸ்பூன் போடுங்க. 1/4 கிலோ சிக்கன்னாலே 1 ஸ்பூன் வத்தப்பொடி, 2 ஸ்பூன் கறி மசால் பொடி. இந்த ரேஷியோ வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பெப்பர் போட்டால் அதோட டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சிக்கனு. அதனால பெப்பர் 1 ஸ்பூன் பெப்பர் போட்டோம். நல்லா அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மசாலா எல்லாமே சிக்கனில் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி நம்ம மூடி விசில் வச்சுருவோம். விசில் ஒரு 3 விசில் வச்சுட்டு 2 விசில் வரும்போது சிம்மில் வச்சுருங்க. 3வது ஒரு விசில் வரும். அதோட ஆஃப் பண்ணிடுங்க. ஃபுல்லாக வச்சு ஆஃப் பண்ணிடுங்க. நம்மளோட சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இதை நாங்கள் பேனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா கிரேவி மாதிரி வரணும் அப்படின்னு சொல்லி பேனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொஞ்சம் சிம்மில் வச்சுருந்தோம். சிம்மில் கொஞ்சம் நல்லா கொதிச்சிச்சு. கொதிச்சதுக்கப்புறம் டேஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.